1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு சிறுபருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு மிக்சியில் உப்புமா ரவையா உடச்சி வச்சிருக்கிற ரவை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும். எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். வாசனை வரணும், கருகிடக்கூடாது. லேசாக வாசனை வந்தால் போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை. அந்த மாதிரி வறுபட்ட ரவையை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிட்டோம். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயும் சேர்க்கலாம். கொஞ்சமாக மிளகு, ஜீரகம் 2 நல்லா வெடிச்சு வரணும். வெடிச்சு வந்த உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வாசனைக்கு ஒரே ஒரு மிளகா வத்தல். நல்லா செவந்து வந்தோடனே பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் சேர்க்கலாம். நான் ஒரு பெல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதோட கொதிக்கிற தண்ணியில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு கொதிக்க விடுவோம். நல்லா கொதி வந்த உடனே நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு அரிசி குருணை ரவை பதத்துக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் தூவிக்கிட்டே ஒரு கையால் கிண்டணும். வறுத்துருக்கிறதுனால கட்டி படாது. ஒரு சில கட்டிகள் பட்டாலும் கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும். கடைசியாக தேங்காய் பூ துருவி அதோட போட்டு புது தேங்காயை போடுங்க. துருவி போட்டு கிண்டிட்டோம்னா சுவையான இது கடலைப்பருப்பு துவரம்பருப்பு இல்லாததுனால வாயு வயிற்றுல சேராது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். இது ரொம்ப ருசியாக இருக்கும். செய்து பார்க்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன்.